மகாத்மா காந்தி அவர்கள் காங்கிரஸ்ல உள்ள தலைவர்களை பார்த்து பேசுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. அப்ப அவரு ராஜகோபாலாச்சாரி இருக்காருல்ல, அவருடைய வீட்டுல தான் தங்கியிருக்காரு. பாரதி அவர்கள் காந்தியை பார்க்கறதுக்காண்டி அந்த வீட்டுக்கு வர்றாரு. உள்ள வந்த உடனே பரஸ்பரமா நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் பேசிட்டு, காந்தி அவர்களே, நான் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அந்த மீட்டிங்ல நான் பேச போறேன், உங்களால இங்க தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே காந்தி என்ன பண்றாருன்னா, அவருடைய அசிஸ்டன்ட்ட அந்த டேட்ல வேற ஏதாவது நிகழ்ச்சி இருக்கா அப்படின்னு கேட்கிறாரு. உங்களுக்கு வேற ஒரு நிகழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப காந்தி பாரதி அவர்கள்ட்ட கேட்கிறாரு, நீங்க இந்த கூட்டம் முடிவு பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு அடுத்த நாள் அந்த கூட்டத்தை வச்சுக்க முடியுமா, தேதியை மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாரதி சொல்றாரு, தேதியெல்லாம் மாற்ற முடியாது, உரித்த நேரத்துல உரித்த இடத்துல அந்த கூட்டம் நடைபெறும்னு சொல்றாரு. உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. உடனே காந்தி ராஜாஜி அவர்கள்ட்ட கேட்கிறாரு, இவர் யாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, இவர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்த தேசிய கவிஞர்னு. அதுக்கு காந்தி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கவிஞர்களை நம்ம பார்த்துக்கணும், அவங்களெல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பாரதி அவர்களுக்கு காந்தி அவர்கள் மேல ஆரம்பத்துல என்ன ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா, சண்டை இல்லாம, தண்டனை இல்லாம, மரணம் இல்லாம ஒரு சுதந்திரம் அடையணும்னா அது காந்தி அவர்கள் தான் வழி நடத்தணும், அவர் தான் சிறந்த தலைவரா இருப்பாரு அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன்ல இருந்தாரு. ஆனா அவருக்கு இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. பாரதி அவர்கள் காந்தி அவர்களை எதிர்க்கல, அதே சமயத்துல அவருடைய எல்லா கருத்துக்களையும் அவர் ஏத்துக்கவும் இல்லை. ஆனா பின்னாட்கள்ல பாரதி அவருக்கு இந்த எண்ணங்கிறது மாறுது. அகிம்சையான வழியில நம்ம போராடினா மட்டும்தான் நம்மளுடைய சுதந்திரத்தை பெரிய மரணங்கள் இல்லாம அடைய முடியும், நம்மளுடைய வழிகாட்டி காந்தி அவர்கள் தான் அப்படின்னு காந்தியை ஏத்துக்கிறாரு.